நான் சொன்ன மாதிரி உன் மருமகளை முதல்ல வீட்டை விட்டு வெளியே துரத்து. என்ன எத்தனை நேரம் வாரியலால சாத்தி இருப்பா, நீ அதே கோபத்துல உன் மருமகளை வாரியலால சாத்துமா. போமா, போய் உன் மருமகளை முதல்ல அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்து. என்னடி எனக்கே நீ யோசனை சொல்லித்தார? எம்மா எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவேன். உன் மருமகளை முதல்ல வீட்டை விட்டு வெளியே துரத்து. போமா. ஏ பொண்ணு தாய் பாட்டி, என் சம்மந்திக்காரி என்ன வருது வர்றான்னு பாத்தியாளா? ஆமா சின்ன பொண்ணே, பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். என்ன நிலை இல்லாம நிக்க. அது சரி பாட்டி, எங்க மாமியாரும் மாமனாரும் அவங்க மாமனார் சப்போர்ட்ல வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாவோ. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் தான் பரிமளமே நிம்மதியா வாழ்க்கைய வாழ்ந்தா தெரியுமா? பரிமளத்துக்கு மாமியார் ராங்கி பிடிச்சவளா இருந்தாலும் அவ மாமனார் சப்போர்ட்ல இருந்ததுனால பரிமளமும் அவ மாப்பிளையும் நல்ல நிம்மதியா வாழ்ந்தாவோ. அதே மாதிரி செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை உண்டு பத்தியா? ஆமா பாட்டியோ, முன்னாடி எல்லாம் பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைகளுக்கு வரும்னு சொல்லுவாவோ. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாதுல்ல. அவரவர் செஞ்ச பாவத்துக்கு அவரவரே தண்டனை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஆமா, அப்படி இருந்ததுன்னு சரி. அதே மாதிரிதான் உன் மாமியாருக்கு மாமியார் அந்த முத்தம்மா கிளவி இருக்கல்ல, உங்க மாமியாருக்கு பண்ண பாவத்துக்கு கையில பணம் இருந்தும் சரியா சோறு தட்டி திங்க முடியாம உடம்பு முடியாம இருந்தாவலாம். ஆனா பரிமளத்துக்கு மாமனாரு பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு மகன்கிட்டையும் சொல்லலையா, மருமகிட்டையும் சொல்லலையா. அப்படியே பாட்டி, எங்க மாமியார்ட்ட சொல்லலையா? ஆமா, அவர்தான் எப்படி சொல்லுவாரு? பாவம் மருமகளும் மகனும் இப்பதான் நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்காவோ, இவளை பத்தி இப்ப சொன்னா கஷ்டப்பட்டு இருப்பாங்களேன்னு நினைச்சுக்கிட்டு தான் சொல்லவே இல்லையா. அந்த முத்தம்மா கிழவி பரிமளத்தை ஒரு மடக்கு காப்பியை கூட நிம்மதியா குடிக்க விட மாட்டா. கடைசி நேரத்துல குடிக்க தண்ணி இல்லாம கிடந்தாலாம். வயசான மாமனாரு அவரும் எப்படி கிடந்து பாப்பாரு? ஆமா, அது சரிதான். அப்படியே உடம்பு சரியில்லாம இருந்து ஒரு நாள் முத்தம்மா கிழவி மண்டைய போட்டுட்டா. அப்படியே பாட்டி? ஆமா, பின்ன பரிமளத்துக்கு செஞ்ச பாவத்துக்கு அவ இன்னும் இருக்கவா செய்வா? அவ மண்டைய போட்டதுக்கு அப்புறம் தான் மகன்கிட்டையும் மருமகிட்டையும் சொல்லியிருக்காராம். அதுக்கப்புறம் பரிமளமும் மாப்பிளையும் வெளியூர்ல இருந்து வந்தாவோ. வந்துட்டு இங்க மாமியாருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் பண்ணிட்டு இங்கே இருந்துட்டாவோ. அதுக்கப்புறம் அவங்க மாமனார் நீங்க பழையபடி வெளியூர்லயே போய் இருங்கன்னு சொன்னாரு. ஆனா பரிமளமும் அவ மாப்பிளையும் கேட்கல. வயசான மாமனாரை ஒத்தையில விட்டுட்டு போக முடியாது பத்தியா. அதனால பரிமளமும் அவ மாப்பிளையும் இங்கே வீட்டோட இருந்துட்டா பத்துக்க. பரிமளமும் அவ மாப்பிளையும் மாமனாரை நல்லபடியா பாத்துக்கிட்டா பத்துக்க. ஆமா பாட்டியோ, அவரு பரவாயில்ல. எங்க மாமியாருக்கும் மாமனாருக்கும் நல்லது தானே பண்ணிருக்காரு. அதனாலதான் கடைசி சாவர வரைக்கும் நல்ல சாப்பாடா சாப்பிட்டாரு. அவர் நல்ல மனுஷன் தெரியுமா? பரவாயில்ல பாட்டியோ, எங்க மாமியாருக்கு மாமியாரு சரியில்லைனாலும் மாமனார் நல்ல மனுஷனாதான் இருந்திருக்காரு. ஆமா, அவராலதான் மகனுக்கும் மருமகளுக்கும் வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சது. இருக்கப்பட்ட சொத்து பத்தி எல்லாத்தையும் மகன் பேர்லயும் மருமக பேர்லயும் எழுதி வச்சாரு. நீயே சொல்லு சின்ன பொண்ணு, நம்ம போகும்போது என்ன எல்லாத்தையும் தலையில கொண்டுட்டா போறோம்? அந்த முத்தம்மா கிழவி பரிமளத்தை போட்டு என்ன கண்ணு பாடா படுத்துனா கடைசியில போகும்போது என்ன இந்த வீட்டு தலையில தூக்கி வச்சுட்டா போனா? ஆமா பாட்டியோ, நீங்க சொல்லுது சரிதான். நம்ம போகும்போது தலையில என்ன பொருளையும் பொண்ணையும் தூக்கிக்கிட்டா போறோம். இருக்கிறது வரைக்கும் 4 பேருக்கு உதவி பண்ணிட்டு நல்லபடியா வாழ வேண்டியதான். ஆமா சின்ன பொண்ணு, உதவி பண்ணாட்டாலும் ஓத்திரம் பண்ணாம இருக்கணும். அப்பதான் நாமளும் நிம்மதியா இருக்க முடியும். பரிமளம் நல்ல மனசுக்காரிதான். அதனாலதான் மாமியார் அவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் சமாளிச்சு இருந்துட்டா. இந்நேரம் நானா இருந்திருந்தேன்னு வச்சுக்க. அத அன்னைக்கே சொன்னேன்ல பாட்டி, கல்ல தூக்கி மண்டையில போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன்னு. ஆமா, பின்ன எத்தனை நாளா தாங்கிட்டு இருக்க முடியும் அந்த கொடுமை எல்லாம்? ஒரே அடியே சோழிய முடிச்சிருப்போம்ல. அந்த முத்தம்மா கிழவி எந்த நேரம் பார்த்தாலும் பக்கத்து வீட்டு ரெட்ட குடிமிக்காரின்னு தான் கூப்பிடுவா பத்துக்க. என்ன எனக்கு அந்தால கோபம் வரும். சரி பரிமளத்தை பார்த்தனா பேசாம போயிருவோம் பத்துக்க. என்ன செய்ய, நாம ஒண்ணு சொல்ல அப்புறம் பரிமளம் யாச்சு வாங்குவாளேன்னா நானும் பேசாம போயிருவேன். சப்பாடா, எப்படியோ எங்க மாமியார் தப்பிச்சுட்டாவோ, அது வரைக்கும் சந்தோஷம் தான். நீ அந்த போட்டோவை எடுத்து உங்க வீட்டு செவுத்துல மாட்ட போறேன்னு உன் மாமியார் கிட்ட சொன்னேல்ல, அதுல கோவப்பட்டவல்ல, அந்த கோவத்தை சாக்கா வச்சுக்கிட்டு உன் சம்மந்தியாரி உன்னை பத்தி எப்படி எல்லாம் போட்டு கொடுக்கான்னு பத்தியா? ஆமா பாட்டியோ, என் சம்மந்திக்காரிக்கு கொஞ்சம் இடம் கிடைச்சிடக்கூடாது. இவன் ஏரோப்ளேனே ஓட்டுவாள. என்ன செய்ய, எல்லாம் என் தலை எழுத்து. அங்க பாரு உன் மாமியார் கிட்ட என்னென்ன சொல்லுதான்னு. அம்மா, நீ என்ன செல்லமவளே செல்லமவளே நீ எவ்வளவு ஆசையா கூப்பிடுவம்மா. ஆனா இப்ப என் வீட்டு பக்கம் கூட வரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு எல்லாத்தையுமே மாத்தி வச்சுட்டாளம்மா. என்னடி சொல்லுற? ஆமாம்மா, நம்ம குடும்ப ஒத்துமை இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே மைனிகாரிதாம்மா. அட பியாதி எடுப்பா, என்னமா நடிக்க? ஆமா, இவ குடும்பம் ஒத்துமை இல்லாம இருக்கிறதுக்கு நான் தான் காரணமா. ஆளை பாரு ஆள. ஒரே வீட்ல நீ நான் அண்ணேன்னு எவ்வளவு ஒத்துமையா இருந்த பாத்தியாம்மா. என்கிட்ட இருந்து அண்ணனையும் பிரிச்சுட்டா, உன்னையும் பிரிச்சுட்டாமா. எங்க மாமியார் வீட்ல இருந்தா அடிக்கடி போன் பண்ணி பேசுவேம்மா. எப்படி மக்கா இருக்க என் செல்ல பவள, சாப்பிட்டியா எடுத்தியான்னு என்ன பாசமா கேப்பம்மா. நீ என் மேல காட்டின பாசத்துக்கு டபுள் மடங்காலாமா நான் உன் மேல பாசமா இருந்தேன். அதனாலதானே மாமியார் வீட்ல கூட உன்னை விட்டுட்டு இருக்க
ஆமா, அங்க இருப்பு கொள்ளாம இங்க வந்துருவா. இங்க வந்து கிடந்துகிட்டு என்னெல்லாம் போட்டு பாடா படுத்தி எடுத்தா. ஆனா இப்ப ஏத்தாப்புல வீட்ல இருந்தே நம்மளால நிம்மதியா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியலையாப்பா. ஆனா ஒண்ணு சொல்லுதே கேட்டுக்கமா, இந்த தெருவுல இருக்கப்பட்ட எல்லாரையும் மைக்கி வச்சிருக்கா மைனிகாரி. என்னடி சொல்லுற? தெருவுல இருக்கப்பட்ட எல்லாரையும் உன் மைனிகாரி மைக்கி வச்சிருக்காளா? ஆமாம்மா, மரகதக்கா, கமலாக்கா, காணாத குறைக்கு இந்த 4 முடி கீதாக்கா, அப்புறம் பக்கத்து வீட்டு கோமதி அக்கா, எல்லாருமே மைனிகாரிக்கு தானமா சப்போர்ட் பண்ணுதாவோ. இந்த ஊர்க்காரினா எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுதாவளாமா? போன வர மரகதக்கா தெருவுல போட்டு என்ன வாரியலால எப்படி சாத்துனாவோ தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் மைனிகாரி தாம்மா. இந்த மைனிகாரி சொல்லி எடுத்துதாமா அவ எல்லாரும் என்ன தெருவுல போட்டு அடிக்காவோ. அவ எல்லாரையும் மைக்கி வச்ச மாதிரி மைனிகாரி உன்னையும் தானமா மைக்கி வச்சிருக்கா. என்னடி சொல்லுற? உன் மைனிகாரி என்னையும் மைக்கி வச்சிருக்காளா? ஆமா, அதனால தானே அவ சொல்லுக்கு மறு பேச்சு பேசாம அவ பேச்சையெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க. தெருவுல போட்டு எல்லாரும் என்ன அடிச்சாலும் நீ ஏன் என்னத்துக்குன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்க. ஆமா, பண்றது பூரா வேண்டாத வேலை. இவள தெருவுல போட்டு வாரியலால அடிக்காம அப்படியே மடியில வச்சு கொஞ்சமா செய்வாவோ. மைனிகாரி நம்ம வீட்டுக்கு ராணியா இருந்து ராஜ்யம் பண்ணலாம்னு நினைக்காவம்மா. ஆமா, இது பெரிய அரண்மனை. இங்க உட்காந்து நான் ராஜ்யம் பண்ண போறேன். ஆளை பாரு, ஆளை. என்னடி சொல்லுத? என்ன பரிமளம் மாவ ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கா, அதையும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கா. செவுட்டுல 2 இழுப்பு இழுக்கிறதுக்கு இல்ல. ஆமாம்மா, இப்போ நீயும் மைனி பேச்சு கேக்கியா, அண்ணனும் மைனி பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கானா? என்னையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தியாச்சு. வீட்டு நடையில மிதிக்க கூடாதுன்னு நீயும் சொல்லிட்ட, அண்ணனும் சொல்லிட்டான். அதனால நானும் இப்ப வீட்டுக்குள்ள வர முடியாதா? இப்ப மைனிகாரிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இனிமேல நான் சொல்லதான் நீங்க கேட்கணும், கேட்டே ஆகணும்னு உனக்கும் அண்ணனுக்கும் ஆர்டர் போடுவா பாரு. அப்படி சொல்லுதேடி. என்ன பரிமளத்துக்கு பேச்சு மாறுது? ஏ பாட்டியோ, எங்க அத்திக்கு பேச்சு அப்படியே மாறுது பாத்தியாளா? ஆமா சின்ன பொண்ணு, மாவா விரிச்ச வலையில அம்மகாரி விழுந்துட்டா போலுக்க. என்ன பாட்டி, என் நிலைமை இப்படி மாறுது? நான் செஞ்ச தப்புக்காக எங்க மாமியார் மன வருத்தப்பட்டாவோ, அதுக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு வந்தா, இங்க என் சம்பந்திகாரி என் மாமியார் மனச மாத்திக்கிட்டு இருக்காள. அதான் சின்ன பொண்ணு, எனக்கு ஒண்ணும் புரியல. நீ அழாம இரு. எங்க அம்மா மனசு மாறிட்டாவோ. நாம சொல்றதையெல்லாம் அப்படியா, அதுக்கப்புறம் ஓ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாவோ. எங்க அம்மா என் பக்கம் வந்துட்டாவோ. இனிமேல் என் காட்டுல மழைதான். மைனி, உங்க நேரத்தை நான் எப்படி எனக்கு சாதகமா மாத்திட்டேன் பார்த்தேளா? அதுதான் என்னோட திறமை. எப்பாடா, எப்படியோ எங்க அம்மா மனசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வராவோ. மைனி பக்கம் திரும்பிடாம நம்ம பக்கமா இழுத்துட்டு போயிருவோம். ஏமா, நீ ஏமா இப்படி வாசல்ல நின்னு வருத்தப்பட்டு நிக்கா? வா, நம்ம வீட்டுக்கு போவோம். என்னது, நம்ம வீட்டுக்கு போவோமாவா? அடி பாவி. அட வாமா. அடி எங்கடி என்ன வர சொல்லுத? இவன் என்ன இப்படி சொல்லிட்ட? உனக்காக உன் செல்லம்மாவா நான் இருக்கம்லமா. நம்ம வீட்டுக்கு போவோம் வா. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று. ஆஹா, பரிமளம் என்ன மவ இழுப்புக்கெல்லாம் போயிட்டே இருக்கா? என்ன சின்ன பொண்ணு, உன் மாமியாரு மவளை நம்பிட்டா போலுக்க. ஆமா பாட்டி, ஒரு போட்டோவால என்னையும் எங்க மாமியாரையும் பிரிச்சுட்டாள. ஐயோ பரிமளம், ஏன் இப்படி பண்ணுதா? மவளை பத்தி நல்லாவே தெரியும் அவளுக்கு. தெரிஞ்சிருந்தா அவ கூப்பிட பின்னாடியே போயிட்டு இருக்கா. சின்ன பொண்ணு, நீ வருத்தப்படாத மக்கா. உன் மாமியார்ட்ட நான் எடுத்து சொல்லுவேன். நினைத்ததை நடத்தியே முடித்தவை நான் நான் நான். மைனி, இனி உங்க ஆட்டம் செல்லவே செல்லாது. எப்படி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என் சமயோகித புத்தியால எங்க அம்மாவை என் பக்கம் இழுத்துட்டு வந்துட்டேன் பார்த்தேளா? இனிமேல் எங்க அம்மா என் பேச்சுதான் கேட்பாங்க. வாமா, நம்ம வீட்டுக்குள்ள வா. ஐயே, வரமாட்டேன்னு சொல்லுவான்னு பார்த்தா இப்படி வாசல்ல வந்து உட்கார்ந்திருக்காளே. ஏமா இங்கே உட்கார்ந்துட்டே வீட்டுக்குள்ள வா. வேண்டாமக்கா, இங்கே கொஞ்சம் காத்தாட உட்கார்ந்துக்கிடுதே. அதுவும் நல்லதுதான். வீட்டுக்குள்ள ஒரே வெக்கையா இருக்கு பத்தியா? வெளியே நல்லா சிலு சிலுன்னு காத்தடிக்கி. எம்மா, நம்ம 2 பேரும் இப்படி ஒத்துமையா உட்கார்ந்து பாடு பேசணும்ல, இதை நினைக்கவே எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இருக்கும் டீ, இருக்கும். சரி மக்கா, உன் மைனிகாரி படுத்தின பாட்டுல எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிட்டு மக்கா. லேச தலைவலிக்க மாதிரி இருக்கு. போய் ஒரு கப் காப்பி சூடா போட்டு கொண்டு வரையா மக்கா? ஏமா, காப்பியா வேணும்? ஆமா மக்கா, கொஞ்சம் சூடா காப்பியை குடிச்சானா எனக்கு தலைவலி சரியாகும் பாத்துக்க. போய் சூடா காப்பியை போட்டு எடுத்துட்டு வா. ஏமா, அது வந்து என்ன மக்கா? ஏமா, காப்பி போடுறதுக்கு பால் தீந்து போயிட்டுமா. காலையிலேயே நானே மாப்பிளையும் காப்பி போட்டு குடிச்சேன் பத்தியா, காலி ஆயிட்டு. நான் ரூபா தரேன், கடையில போய் ஒரு 1/4 லிட்டர் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரியாமா? அப்புறம் காப்பி தூள் இருக்காட்டி? அட ஆமா, மறந்தே போயிட்டேனா. ஏமா, காப்பி தூளும் காலி
காலி ஆயிட்டு பத்துக்க. நீ கடைக்கு போய் ஒரு 1/4 லிட்டர் பால் பாக்கெட்டும் ஒரு 2 பாக்கெட் காபி தூளும் வாங்கிட்டு வாமா. நீ வாங்கிட்டு வந்த உடனே உனக்கு சூப்பரா சூடா காபி போட்டு தந்துருவேன் சரியாம்மா? ஒரு மடக்கு காபி ஒன்னால எனக்கு போட்டு தர கலியல. அம்மா எதுக்குமா இப்படி கோவப்படுதா? பால் பாக்கெட் காபி தூள் வாங்கிட்டு வா. நான் உனக்கு காபி போட்டு தரேன்னு தான சொன்னேன். திமிரு பிடிச்சவளா? என்னம்மா இவ்வளவு நேரமா நல்லா தான பேசிட்டு இருந்த. இப்ப திடீர்னு உனக்கு என்னாச்சு? எங்க மாமியாருக்கு என்னாச்சு பாட்டி? இவ்வளவு நேரமா மகா கிட்ட நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாவோ? சின்ன பொண்ணு, பரிமளத்தை உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்ச நேரம் இங்கே நின்னு வேடிக்கை பாரு. பரிமளமா கொக்கா? டென்ஷன்ல தலைவலியா இருக்கு, ஒரு மடக்கு காபி போட்டு தான்னு கேட்டா பால் தீந்து போயிட்டு கடையில போய் பாலை வாங்கிட்டு வா, காபி தூளை வாங்கிட்டு வான்னு என்கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்க. வயசான அம்மா வாச்ச, சரி நம்ம போய் வாங்கிட்டு வந்து காபி போட்டு கொடுப்போமேன்னு கூட உனக்கு எண்ணம் இல்ல பத்தியாடி? என்ன நீ நல்லபடியா பாத்துக்கிட போறியா? இந்நேரம் என் மருமகனை வச்சுக்க. என் முகத்தை பார்த்து எனக்கு காபி வேணுமா சாப்பாடு வேணுமான்னு தானிய முன்ன கொண்டு வந்து நிப்பாட்டி அவதான்டி என் மருமவ. என்னமா நீ என்னமோ நான் உனக்கு சாப்பாடு தர மாட்டேன் காபி போட்டு தர மாட்டேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. பால் வாங்கிட்டு வா, காபி தூள் வாங்கிட்டு வான்னு சொன்னேன். வாயை மூடிடி. வயசான என்ன கடைக்கு போ, அங்க போ, இங்க போன்னு சொல்லி நடக்க. ஏன் உன்னால போய் கடையில வாங்கிட்டு வர கலியாதா? என்னம்மா மறுபடியும் மாமியார் முருங்க மரத்துல ஏறிட்டியோ? வாயை மூடிடி. திமிரு திமிரு உடம்பெல்லாம் திமிரு. அட்ரஸக்க அட்ரஸக்க. இங்க பாருமா, நீ என்ன பகச்சிக்கிட்டு உன் மருமக மேல பாசத்தை வைக்காத. அவ நடிப்புக்காரி, சரியான நடிப்புக்காரியாக்கும். உன்னை பாத்துக்கிட மாட்டாமா? அவ உன்னை நல்லபடியாவே பாத்துக்கிட மாட்டா. நான் இப்பவே அடிச்சு சொல்லுவேன் பாரு. நீ என்னடி அடிச்சு சொல்லணும்? யாமா என்ன அடிச்ச? அடிச்சு சொல்லுதம் டி. எந்த கால ஆனாலும் நீ என்ன பாத்துக்கிடவே மாட்ட. வாயில இருந்து வர்றது அவ்வளவு பொய். யாமா என்ன இப்படி பேசுத? இவ்வளவு நேரமா என்கிட்ட நல்லா தான பேசிட்டே வந்த. அது நீ என்னலாம் சொல்ல வரேன்னு கேக்குதுதாம் டி அப்படி நடிச்சிட்டு வந்தேன். ஆமா நீ என்னடி சொன்ன? உன் மருமவா நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சுட்டானா? ஆமா உன் மருமவ அண்ணே என்ன ஒண்ணே 3 பேரையும் பிரிச்சு வச்சிருக்கா. யாமா என்ன பண்ணி இப்படி அடிக்க? எதி எதி ஏ சின்ன பண்ணி எங்க போற? ஏ பாட்டி, எங்க மாமியார் மேனகாவை போட்டு அடிக்காவல்ல? இங்க பாரு, அம்மைக்கு மகளுக்கும் 1008 விஷயம் இருக்கும். நீ மருமவ, நீ இதுல தலையிடவே கூடாது. இந்த பக்கம் வா, வந்து நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. திமிரு பிடிச்சவளா? என்ன சொன்னா? மைனிகாரி நம்ம எல்லாரையும் பிரிச்சு வைக்காமன்னு. திமிரு எடுத்தவளா? நாங்க எல்லாரும் ஒத்துமையா தான் இருக்கோம். எங்களை பிரிக்கிறதுதான் நீ வந்திருக்க. ஏமா வாயிலே அடிக்காதம்மா. இந்த வாய்தனடி, இந்த வாய்தனடி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லுது. திமிரு எடுத்தவளா? நீயும் அவள மாதிரி தானே இருக்க. யாருமா? என் மாமியாரி முத்தம்மா. அவள மாதிரி தானே நீ இருக்க. என் போறாத காலம் அவகிட்ட நான் பயந்து போய் அடங்கி போய் இருந்தேன். ஆனா உன்கிட்ட நான் அடங்கி போய் இருப்பேன்னு நினைக்காதடி. என் மருமா வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருந்தா எங்கடே ஒரு போட்டோ கிடந்தது, அவ எடுத்து கொண்டு வந்து என்கிட்ட காட்டுனா. அந்த போட்டோல இருந்தது என் மாமனார் மாமியார்னு அவளுக்கு தெரியும். ஆனா என் மாமியாரு என்ன என்னெல்லாம் பாடா படுத்துறான்னு அவளுக்கு தெரியாதுலடி. ஏமா ஏமா அடிக்காதம்மா. அடிக்க கூடாது டி. உன்னையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும். அவளுக்கு நான் பட்ட கஷ்டம் எல்லாம் எதுவுமே தெரியாது டி. ஆமாதி, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அந்த போட்டோவை பார்த்த உடனே என் மாமியார் முகத்தை பார்த்த உடனே எனக்கு கோவம் வந்துச்சு. அந்த கோவத்துல அவள்கிட்ட 2-3 வார்த்தை நான் பேசிட்டேன். அந்த விஷயத்தை அப்படியே பயன்படுத்தி என்னமெல்லாம் பேசுன நீ. உன் மருமவ எப்படி, உன் மருமவ இப்படி நம்மளை எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கா. அவ குடும்பத்தை 2 ஆக்கிட்டா. ஒன்னு அந்த வீட்டு வேலைக்காரியா மாத்த போறாமா. அவளை நம்பாத, உன் மருமவளை நம்பாத, அப்படி இப்படி என்னெல்லாம் சொன்னா. இங்க பாருடி, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் என் மருமவளை நான் கஷ்டப்படுத்தினது என்னமா உண்மைதான். ஆனா அவளை நான் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு நான் கஷ்டப்படுத்தல. எல்லாம் உன் பேச்ச கேட்டுதான் டி நான் அவளை கஷ்டப்படுத்தினேன். ஒத்தைக்கு ஒரு மவா, என் செல்ல மவான்னு உன் மேல அதிகமா பாசமா இருந்ததுனால தான் டி உன் பேச்சையெல்லாம் நான் கேட்டு அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஆனா நான் என்னைக்கு உன்னை பத்தியும் அவளை பத்தியும் புரிஞ்சுக்கிட்டேனோ அப்பவே நான் பழைய பரிமளமா மாறிட்டேன் டி. என் மாமியா பண்ண தப்பையே நானும் திரும்ப பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கு முடிவெடுத்தேன். என் மருமவளை இன்னைக்கு வரைக்கும் என் மவளா தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவளும் என்ன மாமியாரா பார்க்காம பெத்த தாய் மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கா. உனக்கு நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கத பார்த்து வயித்தெரிச்சல். அதான் எந்த நேரம் என்ன விஷயம் என்ன பிரச்சனை கிடைக்கும்னு பாத்துக்கிட்டே இருந்துகிட்டு என்னையும் அவளையும் குத்தம் சொல்லி எங்க 2 பேரையும் பிரிக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருந்த. அப்படிதானே டி? இனி ஒரு வார்த்தைய மருமவளை பத்தி நீ அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னா பல்ல தட்டி பேத்து எடுத்துறோமத்துக்க. என்னமெல்லாம் நைசா கூப்பிடுதா, வீட்டுக்கு வாமா, நம்ம வீட்டுக்கு வாமான்னு. இது உன் வீடாடி, இது என் வீடு. நானும் என் மாப்பிள்ளையும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டின வீடுடி. ஒரு மடக்கு காப்பி எனக்கு போட்டு தர மாட்டேக்க. உன் மருமவ பார்க்க மாட்டாமா? நான் தான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு சொல்லுவேன். ஏம்டி கடைசி வரைக்கும் உன்கிட்ட உட்கார்ந்துகிட்டு நான் பசியிலேயே சாவது காட்டி என் மருமவ என்ன மகாராணி மாதிரி பாத்துக்கிடுவாடி. இங்க பாரு, என்ன விஷயமா இருந்தாலும் எங்க வீட்டுக்குள்ளே நாங்க பாத்துக்கிடுவோம். எங்க வீட்டு விஷயத்துல இனிமேல் நீ தலையிடவே கூடாது டி. உன்
உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாளேன்னு அந்த கவலை உனக்கு இல்ல. உன் மாமியாரு நல்ல மனசி, இடத்தையும் கொடுத்து வீட்டையும் கட்டிக்கன்னு சொல்லியிருக்காவோ. நம்ம மாமியார் நமக்கு இடம் தந்திருக்காவல, நல்லபடியா நம்ம வீட்டை கட்டிக்கிட்டாங்க போகணுமேனு உனக்கு என்ன இல்ல. இங்க உட்கார்ந்துகிட்டு எனக்கும் என் மருமகளுக்கும் சண்டையை மூட்டி எங்களை பிரிக்கலாம்னு பாத்துக்கிட்டு கேட்டி. இனி வாயை திறந்த வாயை பேத்துறேன். அம்மா வாயை திறக்கடி தீமுரு பிடிச்சவள. என்ன சொல்லுத? தெருல இருக்கப்பட்ட எல்லாரையும் உன் மருமக மயக்கி வச்சிருக்காங்க. உள்ளூர்காரிகிட்ட கடந்து எல்லார்கிட்டயும் அடி வாங்குறியா? உனக்கு வெக்கமா இல்ல? அடுத்த ஊர்ல இருந்து இங்க நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்கா. அவ எல்லார்கிட்டயும் நல்ல பேர் தானே எடுத்துக்கிட்டு இருக்கா. உனக்கு தெருல கடந்து எல்லார்கிட்டயும் அடி வாங்குறது பிரச்சனை இல்ல. ஆனா எல்லாரும் என் மருமக கிட்ட நல்லா பேசுதாவளேன்னு நம்பி உனக்கு பொறாம. ஏ பரிமளா, என்ன பண்ணு தாயி? பரிமளா, உன் மருமவ உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கா. என்னது? ஏன் மருமவளா? ஆமா பரிமளா, அங்க வா. என்னாச்சு பரிமளா? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கா? ஏத்தே, என்ன மன்னிச்சிருங்க தே. நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியாது தே. என்ன பண்ணு தாயி? எந்த மருமவளா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏத்தே, உங்க மாமியாரால நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு நான் இப்பதான் தே தெரிஞ்சுக்கிட்டேன். பொண்ணு தாயி, ஆமா பரிமளா, நான் தான் எல்லா விஷயத்தையும் சின்ன பொண்ணுகிட்ட சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க தே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மருமவளே, எல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. உனக்கு எந்த விஷயமும் தெரியாதுல்ல, அதனாலதான் நீ அந்த போட்டோவை தூக்கி வீட்டுல மாட்டணும்னு சொல்லிட்டு இருந்தா. நானாவது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் தான் அனாவசியமா உன் மேல கோவப்பட்டுட்டேன் பாத்துக்க. அப்படியெல்லாம் இல்ல தே. அழாத மருமவளே. ஏத்தே, நீங்க என் மேல என்ன நம்பிக்கை வச்சிருக்கீங்க? உங்களை எங்க அம்மா மாதிரி நல்லபடியா பாத்துக்கிட்டு வந்தே. அழாத மருமவளே, அத நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? இங்க பாரு, அடிபட்டவளுக்கு தான் அதுல உள்ள கஷ்ட நஷ்டம் எல்லாம் தெரியும். நானும் வருங்காலத்துல மாமியாரா ஆகும்போது எப்படி மாமியாரா இருக்க கூடாதுன்னு எங்க மாமியாரை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என் மவ பேச்ச கேட்டுதான் மருமவளே கொஞ்ச நாளா நானும் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். ஏத்தே, அப்ப நானும் உங்களை எதிர்த்தெல்லாம் பேசியிருக்கோம்ல தே. நீ என்ன ஏத்து பேசினாலும் நான் உங்ககிட்ட நிலைமையெல்லாம் புரிய வச்சிருக்கணும். நானும் செஞ்சே தப்பு தானே. சரி விடுங்க, பழசெல்லாம் போட்டு. ஆமா மருமவளே, நான் பழசையெல்லாம் எதையுமே நினைக்கல தெரியுமா? நீ கையில கொண்டு வந்த அந்த போட்டோல எங்க மாமியாரை பார்த்த விடுறதா பழைய ஞாபகம் எல்லாம் வந்துட்டு பாத்துக்க. சரி விடு, எல்லாம் நல்லதுக்குதான். பொண்ணு தாயி, நீ உன் வேலைய சரியா பாத்திருக்கிய. ஆமா பரிமளா, இதெல்லாம் என் கடமை. உன் மனச பத்தி எனக்கு தான் தெரியும் பரிமளா. உன் மருமக கூட நீ நிம்மதியா ஒத்துமையா இருக்கணும்ல. தூரப்பா தீமுறை பிடிச்சவள. என்கிட்ட வச்சுக்கிடாதட்டி வம்பு, இல்லன்னா தலையில தூக்கி எறிவேன் பித்தளை சொம்பு. ஆஹா, மைனி என் தலையில தூக்கி எறிவாங்களா? பித்தளை சொம்பு. பித்தளை சொம்பு விலை அதிகம்ல. மைனி, என் தலையில பித்தளை செம்ப தூக்கி எறிவேன்னு சொன்னீல்ல, நீங்க எறியும்போது என்கிட்ட சொல்லுங்க, நான் கேட்ச் பிடிச்சுக்கிடுவேன். ஏன்னா செம்புக்கு எதுவும் டேமேஜ் ஆயிடக்கூடாது பத்தியலா. இவெல்லாம் சரியான ஆளுதான். எனக்குன்னு வந்து வாச்சிருக்கா பாரு சம்மந்திகாரின்னு. தூசி துரும்பையும் பொண்ணாக்குவா இந்த மேனகா. அம்மை கிட்ட அடிய வாங்கி முகமெல்லாம் புண்ணாய் போய் கிடக்கு. இவ தூசி துரும்பெல்லாம் பொண்ணாக்குவாளாம். இவளுக்கு பேச்சுக்கு மட்டும் குறைச்சலே இல்ல. இது நீங்களும் பொண்ணு தாய் பாட்டியும் ஃப்ரெண்ட்ஸாம? ஆமா, கல்யாணம் முடிஞ்சு என்னைக்கு இந்த ஊர்ல கால வச்சனோ அன்னையில இருந்து பொண்ணு தாய் நானும் தோழிகள் தெரியுமா? இது இத்தனை வருஷமா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கியோ, பாக்கிறதுக்கே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா சின்ன பொண்ணு, என்ன சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டோம் தெரியுமா? ஆமா பாட்டி, அதத்தானே நாங்களும் இவ்வளவு நாளா பாத்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு எங்க அத்தைய பத்தி என்கிட்ட புரிய வச்சதும் நீங்க தானே. சரி விடு மருமகளா, பழசெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமேல் அத பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் எனக்கு தான் டென்ஷன் ஆகும். அதையெல்லாம் நான் கடந்து வந்தாச்சு. இனிமேல் அத பத்தி எல்லாம் யோசிக்கவே வேண்டாம் மருமகளா. சரிங்க தே, நான் தான் தெரியாதனமா அந்த போட்டோவை கொண்டு வந்து கொடுத்து உங்ககிட்ட பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டுட்டேன். அத விடு மருமகளா, நடப்பது எல்லாமே நன்மைக்குதான். ஆமா சின்ன பண்ணி, நடந்தது நடக்க இருப்பது ஏற்கனவே நடந்தது எல்லாமே நம்ம நன்மைக்குதான். அதனாலதானே உங்க மாமியாரோட வாழ்க்கை வரலாறை நீ தெரிஞ்சுக்கிட்ட. ஆமா பாட்டியோ, அதனாலதானே எங்க மாமியார் அவங்க மாமியார்கிட்ட என்னென்ன கஷ்டப்பட்டாவோ என்னென்ன பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்தாவோன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னவா போ, மாமியார் மருமகளும் இதே மாதிரி ஒத்துமே இருந்தாலே எனக்கு போதும்மா. பரிமள முகத்துல எப்பவும் சந்தோஷத்தை தான் நான் பார்க்கணும். கண்டிப்பா பாட்டி, எங்க மாமியார நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். ஆமா மருமகள, எங்க என் புத்திரி பாக்கியம்? எம்மா, அடிச்சாலும் பிடிச்சாலும் நீயும் நானும் அம்மா பொண்ணுதா. அடி வாங்கினாலும் மிதி வாங்கினாலும் இந்த பாட்டுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இங்கதாமா இருக்கே என்ன பெத்த தாயே, நான் இங்கதான் இருக்கேன். கோவத்துல நம்ம செல்ல மவள அடிச்சு போட்டமேனு கண் கலங்கி போய் நிக்கியாமா. ஒரு கண்ணுல அடிச்சு வீங்கி போயிருக்கு, இன்னொரு கண்ணும் மீதி இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். பெத்த தாயே, மவள பத்தி இப்படி எல்லாம் சொல்லலாமாமா? பெத்த மவள சொல்லக்கூடாதம்டி, ஆனா என் மாமியாருக்கு மறு உருவமா வந்திருக்கிய, அவளை தாராளமா சொல்லலாம். இங்க பாருடி, என் மருமகளை வீட்டை விட்டு வெளியே துரத்திருமான்னு சொன்னியே, உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? Just 2 minutes only. இங்க பாருடி,
உன் பொட்டி படுக்க எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல தூக்கி போட்டேன்னு வச்சுக்க, நீ இங்க இருந்து கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பரவாயில்லையே, நான் 2 மினிட்ஸ் சொன்னேன், எங்கத்த ஒரே 1 நிமிஷம் போதும்னு சொல்லிட்டு இருக்காவோ. இங்க பாருடி, உனக்காக ஒண்ணும் இந்த வீட்ல உனக்கு இடம் கொடுக்கல. என் மருமகன் ஒருத்தருக்காக மட்டும் தான் உன்னை இந்த வீட்ல வச்சிருக்கேன். ஏம்மா, அப்ப என் மேல உனக்கு அக்கறையே இல்லையா? இங்க பாருடி, உன் மேல அக்கறை வைக்க மாதிரி நீ தான் நடந்துக்கிடணும். ஆனா நீ எல்லாம் வீட்டுக்கு வந்த மருமகளையும் மருமகனையும் நல்ல பொறுப்பா பத்திரமா பாத்துக்கிட வேண்டிய கடமை என் கடமைடி. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ இந்த வீட்ல இருக்க, தெரிஞ்சுக்க. என் மாமியாரின் மறு உருவமே, பழசெல்லாம் மறந்துட்டேன்னு நினைக்காதடி. எல்லாம் என் மனசுக்குள்ள இன்னும் கொழுந்து விட்டு எரியதான் செய்யுது. உன் திமிருத்தனத்தை காட்டுனேன்னு வச்சுக்க, அன்னைக்கு என் மாமியார் பண்ண கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு அமைதியே இருந்தேன். இனிமேலும் அதே மாதிரி இருப்பேன் மட்டும் கனவுல கூட கண்டாத. வெளுத்து வாங்கிரும் பாத்துக்க. என் வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியலையே. நீ மைனிகாரிய குறை சொல்லுவியா? உன் மருமவா உன்னை பாத்துக்கிட மாட்டா, உன்னை அடக்கி வச்சு உன்னை வீட்டு வேலைக்காரியா மாத்திடுவாமா, அப்படி இப்படின்னு சொல்லுதியே. நீ மட்டும் உன் மாமியார் வீட்டுல உன் மாமியாருக்கும் உன் சம்மந்திகாரிக்கும் என்னடி பண்ணுன? மாமியார வேலைக்காரி மாதிரி தானே மாத்தி வச்சிருந்த. சம்மந்திகாரி ரேவதி உசாரான பிள்ளை, நல்ல பிள்ளை, அதனால உன்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா. உன் மாமியாருக்கு நீ டிமிக்கி கொடுக்கலாம்னு பார்த்த, அவங்க உனக்கு திருப்பி டிமிக்கி கொடுத்துட்டாவோ, அதான் இங்க வந்து கிடக்க. இங்க பாருடி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ ஒண்ணு இங்க டூருக்கு வரல, தெரிஞ்சுக்க. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சீக்கிரமா வீட்டை கட்டி குடி போற வழிய பாரு. இல்ல நான் இங்கனே இருந்து ஏத்த வீட்டை பாத்துக்கிட்டே தான் இருப்பேன், மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டே தான் இருப்பேன்னு நினைச்சேன்னு வச்சுக்க. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி விடு பரிமளா, உன் மவளை நீ சரியாயிருவா. அவளுக்கும் திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. என்ன பண்ணுதான் சொல்லிட்டு இருக்க? நீயும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்க. அவளுக்கு வாய்ப்பு கொடுக்காமலா இருந்தோம். ஆனா அவ திமிரு எடுத்து மேல இருக்கா. என் மாமியார் புத்தி அப்படியே இவகிட்ட இருக்கு. சரி விடுங்கத்தே, அவளா மனசு திருந்தி இருந்தான்னா அவ வாழ்க்கைக்கு நல்லது. நாமளும் தான் எத்தனை நேரம் சொல்லிக்கிட்டே இருக்க. இவள வாரியலால அடிச்சு அடிச்சு எனக்கு கையிதான் வலிக்கு பத்துக்க. ஆனாலும் இவளுக்கு புத்தி வர மாட்டேங்கல. இனிமேல அவ திருந்தலன்னு வச்சுக்க, அவ மனுஷே கிடையாது. வா வீட்டுக்கு போவோம். ஆமாத்தே, வாங்க வீட்டுக்கு போவோம். சும்மா அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவளுக்கு டென்ஷன் ஆகும். அப்படியே ஃப்ரீயா விட்டுருவோம், அவளே தன்னால திருந்திருவா. இங்க பாருடி, உனக்கு திருந்தி நல்லபடியா வாழ்க்கையை வாழணும்னு மனசுல நினைச்சேனா உருப்படியா திருந்திரு. இல்லன்னா இந்த வீட்டை விட்டு கிளம்பிரு. என் மருமகனுக்கு நானே ஒரு நல்ல தங்கமான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி இந்த வீட்லயே குடி வச்சுக்கிடுவேன். இது சொல்ல வேண்டியதெல்லாம் அவட்ட சொல்லியாச்சுல, வாங்க போவோம். சரி மருமகளா, வா நம்ம போவோம் நம்ம வீட்டுக்கு. மீனு செல்லம் வரட்டா? என் மைனிகாரி வரட்டான்னு சொல்லிக்கிட்டு போறா. உண்மையிலேயே நம்ம வாழ்க்கை எதை நோக்கிதான் போயிட்டு இருக்கு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. எல்லாரும் என்ன திருந்தேன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்காவோ. அப்படி நான் எல்லாருக்கும் என்ன பாவம் பண்ணினேன், இல்லனா என்ன துரோகம் பண்ணினேன்? சரி என்ன செய்ய, எல்லாரோட விருப்பத்தையும் கொஞ்சம் நம்ம நிறைவேற்றி தான் பாப்போமே. பேசாம திருந்திதான் பாப்போமே. சரி, இப்படி காத்தாட படுத்து எப்படி திருந்தலாம் ஏது திருந்தலாம்னு யோசிப்போம். எங்க அண்ணன் பொண்டாட்டி மைனி, அப்புறம் எங்க அம்மா. ஆஹா, இந்த பொம்பளை வாசல்ல கிடந்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்கா. வீடு வேற திறந்து கிடக்கு. நமக்கு இன்னைக்கு அடிக்குது லக்கி பிரைஸ். இன்னொரு நேரம் இந்த அக்கா தூங்கிட்டு தான் இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம். ஏ அம்மா, பலத்த கொரட்டையால இருக்கு. நல்ல மூக்கு முட்டை தின்னுகிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காவோன்னு நினைக்கி உண்ட மயக்கோ தொண்டெடுக்கும் உண்டு இல்ல. இந்த அக்கா கொரட்டை விடுற சத்தத்தை பார்த்தா எப்படியும் தூங்கி முடிக்கிறதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும்னு நினைக்கேன். இந்த அக்கா தூங்கி எந்திக்கிறதுக்குள்ள நாம வீட்டுக்குள்ள புகுந்து நம்ம வேலையை ஆரம்பிச்சு முடிச்சிட வேண்டியதா. அடிச்சது லக்கி பிரைஸ். அதிர்ஷ்டக்கார ஆளுன்னா வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள போவோம். ஆஹா, இது என்ன, வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே அடுக்கால இருக்கு. நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கடுகு டப்பா, மசாலா டப்பா எல்லாத்துலயும் தான் ரூபாய ஒளிச்சு வச்சிருப்பாவோ. எல்லாம் நம்ம நேரம், அதான் நம்மள கரெக்டா அடுக்காலைக்குள்ள கொண்டு வந்து விட்டுருக்கு. ஆஹா, பழைய கஞ்சி. பேஸ் அதுவும் மண்சட்டில வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு வச்சிருக்கு. இந்த பழைய கஞ்சிய குடிச்சா தேனாமிர்தமாலாம் இருக்கும். கஞ்சிய பாத்துக்கிட்டு நான் குடிக்காம இருந்தோம்னா அது என்னோட பெரிய தப்பு. வெளியே அந்த பொம்பளை தூங்கிட்டு தானே இருக்கா, தூங்கட்டும். முதல்ல இந்த தேனாமிர்தத்தை பருகுவோம், அதுக்கப்புறமா நம்ம இந்த வீட்டுல களை வாங்குவோம். என்ன வீட்டுக்குள்ள ஒரே வெக்கையா இருக்கு. சரி, நம்மளும் வாசல்ல போய் உட்கார்ந்து நல்ல காத்தாட உட்கார்ந்து இந்த பழைய கஞ்சிய குடிப்போம். இந்த பழைய கஞ்சிக்கு ஈடு என ஏதாவது உண்டா? கிடையவே கிடையாது.
கல்யாண சமையல் சாதம். இல்ல இல்ல, சூப்பரான பழைய கஞ்சி. தொடரட்டும் உங்கள் கொரட்டை. என்ன ருசி, என்ன ருசி. பொண்ணு தாய் பாட்டி வாங்க ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்க. ஆமா பொண்ணு தாயி, சோறு பொங்கி குழம்பு வச்சு கூட்டெல்லாம் என் மருமக வச்சிருக்கா. வா சாப்பிட்டுட்டு போ. வேண்டாம் பரிமளம், என் மருமகளும் சோறு பொங்கி வச்சுக்கிட்டு நான் வருவேன்னு பாத்துக்கிட்டே இருப்பா பாத்துக்க. அப்புறம் கடையில போய் உளுந்த பருப்பெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தா பாத்துக்க. நான் கிளம்புறேன், என்ன சாயங்காலம் வரேன் காப்பி குடிக்க. சரிங்க பாட்டி, தாராளமா வாங்க. காப்பி போட்டு எல்லாம் ரெடியா வச்சிருப்பேன். சரி சின்ன பொண்ணு, சாயங்காலம் ஒரு 4 மணி தானே நான் சங்கரன் கடையில இருந்து உள்ளி வடை வாங்கிட்டு வரேன்னா நீ காப்பி எல்லாம் போட்டு ரெடியா வை. நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து உட்கார்ந்து காப்பி குடிச்சு உள்ளி வடையை சாப்பிடுவோம், என்ன? சரிங்க பாட்டி. ஏ பொண்ணு தாயி, கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளு. என்ன பரிமளா, என்னாச்சு? இந்த பக்கம் வாயேன் சொல்லுதேன். என்னாச்சு தே? மருமகளா, அங்க பாரு, ஈத்தப்பல வீட்டு வாசல்ல யாரோ உட்கார்ந்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்கான் பாரு. அட ஆமா, யாரா இருக்கும்? எவன்னு தெரியலையா? இவ வேற படப்படல கடந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டே கிடக்கா. திமிரு பிடிச்சவா, இங்க சுத்தி என்ன நடக்கு ஏது நடக்கும் கூட தெரியாம கடந்து கொரட்டை விட்டு கிடக்கா பாரு. லேய், எவன்டா நீ? ஆஹா, பேஸ் பேஸ். லேய், யார்ல நீ? பாட்டியோ, பாட்டியோ. என்னடா பாட்டியா பூட்டி விட்டு கிடக்கா? எவன்டா நீ? இங்க எங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்க? இந்த ஆளை பார்த்தா களவாணி பையன் மாதிரிலாம் இருக்கு. லேய், நீ களவாணி பையலா நீ? பாட்டியோ. ஏமா, ஏமா அடிக்காதம்மா. ஏமா என்ன அடிக்காதம்மா. பாட்டியோ, பாட்டியோ அடிக்காதீங்க பாட்டியோ. ஆஹா, அப்ப அடி நமக்குள்ளலையா? அந்த ஆளுக்கு தான் அடி உளுந்துச்சா? ஏ கூரகட்ட குக்கரி, என்னடி முழிச்சிட்டு நிக்க? வீட்டு வாசல்ல எவனோ உட்கார்ந்திருக்கா? நீ பாட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்க. ஏமா, அது நீ என்ன இவ்வளவு நேரம் ஏசிட்டு போனியா? அதான் நான் திருந்தலாம்னு நினைச்சேன் பாத்துக்க. அது எப்படி திருந்தலாம்னு தான் அப்படியே படுத்து கிடந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேனா நல்லா தூங்கிட்டேம்மா. அட படுபாவி, களவாணி பைய இந்த பக்கம் தானே வந்தா. என்னடா இருக்கா? சொல்லுல, இங்க எதுக்குல என் வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்க? பாட்டியோ, பாட்டியோ. அப்படிதான் பரிமாடா, இது 4 மிதிய கூட அவனுக்கு. எவ்வளவு திமிர்ல உனக்கு? இப்படி பட்ட பகல்ல வந்து களவாங்க வந்திருக்க? ஐயோ பாட்டியோ, பாட்டியோ அடிக்காதீங்க பாட்டியோ. அடிக்காதீவா, உங்களை எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும். ஐயோ, எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாவளே. பகல் கொள்ள உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்ல, எவ்வளவு தைரியம் இருக்கு உனக்கு. இந்த களவாணி பயல முதல்ல போலீஸ்ல தான் பிடிச்சு கொடுக்கணும். ஆஹா, களவாணி பயல. ஏ கிர்ச்சா, என்னாச்சு உனக்கு? ஏ பொண்ணு தாயக்கா, என் வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருந்தா இந்த களவாணி பைய என் செயினை புடிச்சிட்டு ஓடி வந்துட்டான் பாத்துங்க. என்னது, நீ கழுத்துல போட்டிருந்த செயினை அத்துட்டு ஓடி வந்துட்டானா? ஆமாக்கா, நீ கழுத்துல போட்டிருந்த செயினை அத்து புடிச்சிட்டு ஓடியே வந்துட்டான். ஏ பாட்டியோ, ஏ பாட்டி அடிக்காதியோ. எல்லாரும் சேர்ந்து போட என்ன அடிக்காதியோ. இனிமேல் இந்த பக்கமே வர மாட்டேன். யார் வீட்லயும் போய் களவாகவும் போக மாட்டேன். ஏ களவாணி பயல, எவ்வளவு திமிர் இருந்தா கிர்ஜாக்காக்குள்ள செயினை களவாணிட்டு வந்திருப்ப. அந்த செயினை கொண்டா. இந்தங்கக்கா, இந்தங்கக்கா அந்த செயினு. என்ன அடிக்காதிய. அந்த பையன் இருக்கட்டும். எம்மா, என்ன எந்த நேரம் பார்த்தாலும் கூறு கட்டவான்னு சொல்லிட்டு இருப்பியம்மா. இப்ப பாத்தியா? நீங்க எல்லாரும் இந்த கல்லணை போட்டு அடிச்சு மிதிச்சிட்டு தான் இருக்கீங்க. ஆனா என் புத்திசாலித்தனத்தால அந்த கல்லணை மிரட்டி எப்படி செயினை வாங்குனேன்னு பாத்தியாமா? மகராசி, ஏ ராசாத்தி மேனகா, நீ புத்திசாலி பிள்ளைன்னு நிரூபிச்சிட்டம்மா. கொண்டாமக்கா என் செயினை. இந்தாங்கக்கா வாங்கிக்கிடுங்க, பத்திரமா வச்சுக்கிடுங்க. அடுத்தது கல்லங்கில்லன்னு எவனா வந்துட போறான். சரிமக்கா, 4 நாளைக்கு முன்னாடி தான் நார்வேல போய் 60 ரூபாய் கொடுத்து இந்த செயினை வாங்கினேன் பாத்துக்க. நல்ல பளபளன்னு இருக்குல. என்னது, இந்த செயினே 60 ரூபாயா? ஆமாக்கா, கவரிங் செயின் வெறும் 60 ரூபாய் தான். நல்லா இருக்குல, நல்ல பளபளன்னு மின்னுதுல. ஏக்கா, அப்ப இது தங்க செயின் இல்லையா? ஆமா, இப்ப தங்க விக்க விலைக்கு தங்க செயின் எல்லாம் வாங்கி போட முடியுமா? இப்படி 60 ரூபாய் 100 ரூபாய்னு நல்ல டிசைனா செயின் எல்லாம் வாங்கி எடுத்து வச்சுக்கிட்டா கல்யாண வீடு சடங்கு வீடுன்னு போட்டு போனா நல்ல பளபளன்னு இருக்கும்ல மக்கா. களவாணி பைய எப்படி அத்துட்டு வந்துட்டா என் கழுத்துல இருந்து. போய் இந்த செயினை நல்லா தொடச்சி எடுத்து வெள்ளத்திரில வச்சு முடிஞ்சு வைக்கணும். அப்பதான் பளபளன்னு கருக்காம இருக்கும். போயிட்டு வரட்டா மக்கா? 60 ரூபாய் செயினுக்கு தான் இந்த அக்க போறா. எல்லாரும் செல்ல கணக்கா நின்னுகிட்டு இருக்காவோ. நம்ம பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல இந்த களவாணி பைய தப்பிச்சு ஓடிட்டானா? ஐயையோ, போச்சு. என்ன மேனகா, இந்த களவாணி பையன் வீட்டுக்குள்ள இருந்து பணம் ஏதாவது திருடிட்டு போயிட்டானா? இல்ல மைனி, வீட்ல பணம் எல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் எடுத்துக்கிட்டு போச்சேன்னு சொன்ன. ஏம்மா, ஒரு சட்டி நிறைய சின்ன உள்ளியும் பச்சை மிளகாவும் போட்டு பழைய கஞ்சி வச்சிருந்தம்மா. அத குடிக்கலான்னு வச்சிருந்தேன். இந்த களவாணி பைய தூக்கிட்டு போயிட்டாமா. பழைய கஞ்சியா? நானும் பணமும் நகையும் ஏதோ தூக்கிட்டு போயிட்டான்னு நினைச்சேன். பொண்ணு தாய் பாட்டி, பணமும் நகையும் இல்லாம இருக்கலாம், ஆனா சாப்பிடாம இருக்க முடியுமா? அது வந்து வெயிலுக்கு ஏத்த மாதிரி அளவோல இருந்தது பழைய கஞ்சி. அதெல்லாம் அந்த களவாணி பைய சட்டியோட தூக்கிட்டு வாடி போயிட்டா.
மேனகா சரியான கூறு கட்ட குக்கரு. இவ்வளவு வாய் பேசுறத விட்டுட்டு போய் சோறு பொங்கி